எனக்கு என்னமோ இந்த சீசன் 9 வந்து சீசன் 7 மாதிரியே போக போகுதோ, ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல தான் போக போகுதோ. சீசன் 7ல ஹீரோயின் வில்லி அப்படி போச்சு. அந்த கான்செப்ட்ல தான் இந்த சீசன் 9 போக போகுதோ, அதை நோக்கின ஒரு நகர்வுல தான் இருக்குதோன்னு தோணுது. இன்னைக்கு முழுக்க சோஷியல் மீடியால யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்வதி, இன்னொன்று திவ்யா கணேஷ். பார்வதி வெர்சஸ் திவ்யா, இல்ல திவ்யா வெர்சஸ் பார்வதி, இதுதான் பலரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதே தான் சீசன் 7ல நடந்துச்சு. வைல்ட் கார்டு அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க, விஜய் அர்ச்சனா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, பிரதீப் ஆண்டனி. அவர் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போறாரு. இதே மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பர்சன், பார்வதி விட கொஞ்சம் பெட்டர் தான், மாயா அப்படிங்கிற ஒருத்தவங்க. அவங்களுக்கு கூட ஒரு டீம், அந்த டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ், அதை தட்டி கேட்டு ஒருத்தவங்க வந்து ட்ரெண்ட் ஆனாங்க. பார்வதி சாரி அர்ச்சனா, விஜய் அர்ச்சனா அந்த சீசனுடைய டைட்டில் வின்னர். அந்த இடத்துல இப்ப யாரு ஃபில் பண்ண போறாங்க, ஃபில் பண்றாங்க. எனக்கு அப்படி தெரியுது, இது சீசன் 7 மாதிரி இருக்கே அப்படின்னு தெரியுது. பார்வதி வெர்சஸ் திவ்யா கணேஷ். மாயா ஸ்குவாட் மாதிரி பார்வதி ஒன்றும் டீமை சேர்த்துக்கிட்டு ஆடலை அப்படின்னு பல பேர் சொல்லலாம். ஆனால் பார்வதி ஆடுற அந்த ஆட்டம் இன்னொருத்தரை வச்சு தான் ஆடுறாங்க. தனியாக அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க, யாரையாச்சும் ஒருத்தர் வந்து தனக்கு துணையாக தான் வச்சுப்பாங்க. ஒன்று திவாகர், கலையரசன் போயிட்டான், அவன் கமருதீன், கானா வினோத், இப்போ மறுபடியும் கமருதீன், ஒன்று திவாகர். பார்வதியால் தனியாக அது வரைக்கும் எதுவுமே பண்ண முடிஞ்சதில்லை, பண்ணவும் முடியாது. சீசன் 7ல அர்ச்சனா அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இதே மாதிரி மக்களால் கேலி செய்யப்பட்டாங்க, கிண்டல் செய்யப்பட்டாங்க. ஏன்னா அர்ச்சனா அழுதுகிட்டே இருந்தாங்க, சும்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் போக 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 அர்ச்சனாவை மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அர்ச்சனாவின் மீதும் இதே விமர்சனம் வைக்கப்பட்டது. சிகரெட் பிடிக்கிறாங்கப்பா, என்னப்பா டெக்கோரம்னாங்க, டிக்னிட்டினாங்க, டீசென்சினாங்க. இங்கே இப்போ இவங்க திவ்யா கணேசன் மீது இதே விமர்சனம். பூமர் ஆன்டி ஏதோ சொல்லிட்டாங்களா, ஏதோ நைட்டுக்கு மேலே பெருக்குனா வீடு விளங்குமான்னு என்னமோ சொன்னாங்களா, அதை நான் பார்க்கல. பூமர் ஆன்டி சிகரெட் பிடிக்கிறாங்க, இவங்க டிசிப்ளின் டெக்கோரம் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரே வாரத்தில் திவ்யா கணேஷ் பேசு பொருளாக மாறி இருக்காங்க. அதான் அங்கே முக்கியமான பாயிண்ட். இப்போ திவ்யா கணேஷை கம்பேர் பண்ணி பார்வதி பரவாயில்லையே, பார்வதி எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ் என்ன பண்ணிட்டாங்களாமா, பார்வதியை விட ஓவராக பேசுகிறாங்களாமா. அதாவது மக்கள் வந்து இப்போ எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, இத்தனை நாளாக ஒருத்தவங்க கண்டென்ட் கொடுத்தாங்களே, அப்போ அவங்கள தானே நம்ம பாராட்டணும். பார்வதி இல்லைன்னா இந்த ஷோவே நடக்காது, பார்வதி இல்லைன்னா இந்த ஷோ நடக்காது, இல்லை நடக்கும், மொக்கையாக போயிட்டுருக்கும். ஏன்னா எவனுக்குள்ளேயும் சண்டை வந்திருக்காது, எவனும் எவன்கிட்ட போய் வீண் வம்ப வலிக்க போகிறது கிடையாது, யாரையும் கவுத்து விடணும்னு நினைக்க போகிறது கிடையாது. குரூப்பிசம் அப்படிங்கிறத தாண்டி பாய்சனஸ் கேம் யாரும் அங்கே ஆட போகிறது கிடையாது. ஒருத்தனும் வந்து அவனுக்கு தோன்ற பிளேயருக்கு கொடுத்துக்கிட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு அப்படி தான் இருந்திருப்பான். பார்வதி வந்து ஒரு குட்டை குழப்பி, டாஸ்க்கும் ஆடாது, டாஸ்க்கு ஒழுங்காகவும் செய்யாது, மற்றவங்களையும் செய்ய விடாது, ஒரு குட்டை குழப்பி எதனா வந்து கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கும். திவ்யா கணேசனுடைய ரியல் கேரக்டர் இது கிடையாது. திவ்யா கணேஷ் வந்து வரும்போது என்னெல்லாம் பேசினாங்க அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதியுடைய ரியல் கேரக்டர் இதுதான் அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவா? இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பார்வதி சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. பார்வதி கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப சென்சிட்டிவான கேள்விகள், அதனால் ட்ரோல் செய்யப்பட்டாங்க. முதல் முறையாக பார்வதியுடைய கேரக்டர் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா சர்வைவர் சீரீஸில் தான். சர்வைவர் சீரீஸில் இருந்து எதுக்காக பார்வதியை வெளியே துரத்துனாங்க? ஏன்னா சர்வைவர் சீரீஸ் வந்து முழுக்க டாஸ்க் ஓரியன்ட். அங்கே வாயை வச்சே ஜெயிக்க முடியாது. பார்வதி கிட்ட ஸ்கில்லே கிடையாது, டாஸ்க் விளையாட முடியாது, எந்த டாஸ்க்லையும் பார்வதி ஜெயிச்சதும் கிடையாது சர்வைவரில். அதனால் தோற்று வெளில அமிச்சிட்டாங்க. வாயை வச்சுக்கிட்டே பொழைக்க முடியாது, இங்கே கொளுத்தி போடுறது இந்த வேலையை வச்சுட்டே அங்கே பொழைக்க முடியாது, டாஸ்க்கு தான் அங்கே மெயின். அதனால் அங்கே வந்து தூக்கி வெளில போட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இத்தனை நாட்களாக பார்வதி சர்வை பண்ணுறதுக்கான காரணம், இங்கே டாஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை விட இம்பார்ட்டன்ட் வாய் இல்லைன்னா நாய் கூட தூக்கிட்டு போகாது பார்வதியை. இப்போ பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போடுன்னு சொல்லுவாங்கள்ல, வாய் இல்லைன்னா நாய் கூட தூக்கிட்டு போகாது பார்வதியை. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். எப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடுவாங்கன்னா, இவங்க ஓகே திவ்யா ஸ்மோக் பண்ணுறாங்க, பல பேருக்கு பிடிக்கலையா, சரி பிடிக்கல வச்சுக்கோங்க, டிசிப்ளின் டெக்கோரம் பண்ணாங்க. அப்படி டிசிப்ளின் டெக்கோரம் போகிற மாதிரி திவ்யா எந்த விதமான கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. அது பார்வதியோட வீடியோவில் உங்களுக்கு வரும், பார்வதி எப்படிலாம் பேசியிருக்காங்கன்றது உங்களுக்கு வரும். இந்த சைடு திறந்து இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தை. திவ்யா எந்த பையன் கூட உட்காந்துக்கிட்டு கவர் போட்டு சாப்பிட்லாமா, கவர் போடாமல் சாப்பிட்லாமா, இல்லை ரொம்ப பசியாக இருக்குது
அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, ஸ்கின்னுக்கு நல்லது, இப்படிலாம் அந்த பொண்ணு பேசலை. இன்னொன்று, அதே பையனை போய் பின்னாடி உக்காந்துக்கிட்டு என்னை பேட் டச் பண்ணுறான், எந்த பையன் மேலேயும் போய் படுத்துக்கலை, காலத்துக்கு போடல, வெளியில் போய் பார்த்துக்கலான்லாம் பேசலை. அதாவது இன்னொருத்தங்க கூட வந்து அஃபேர் போகிற மாதிரி இருந்த ஒரு பையனை அப்படியே தாம்பக்கம் கொக்கியை போட்டு அந்த எப்படி சொல்கிறது, அவனை மயக்கி அவன் பக்கம் கூட்டிகிட்டு வந்து இன்னைய வரைக்கும் அவனை வச்சு ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான டீசெண்டான கேமெல்லாம் திவ்யா கணேஷ் பண்ணலை. ஆனால் ஒன்றுங்க, கடைசியில் திவ்யாவை அழ வச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணேன், நான் நல்லா தானே பண்ணேன். மனசாட்சியோட ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும். வீட்டின் தலையும் அவங்க தான், இந்த டாஸ்கினுடைய மேனேஜரும் அவங்க தான். 2 விதமான பொறுப்பு அவங்க தலையில் இருக்குது. ஓகேவா? ஒரு தலையாக இந்த வாரத்தை லீட் பண்ணணும். பார்வதி மாதிரி ஓபி அடிக்கலை, விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. அது என்ன டாஸ்காக வேணா இருக்கட்டும், விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. பார்வதி மாதிரி வெத்து வேட்டு கிடையாது, வெறும் வாயை வச்சுக்கிட்டே பொழைக்கக்கூடிய ஆள் கிடையாது திவ்யா. அது நல்லாவே தெரியுது. ஷீ கேன் ப்ளே, ஷீ கேன் டாக், ரெண்டுமே அவங்களால பண்ண முடியும். டாஸ்க்கும் பண்ண முடியும். அவங்களால வந்து யாராக இருந்தாலும், பார்வதி மாதிரியே யாராக இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வீட்டை சிங்கிள் ஹேண்டடாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. யாரும் அவங்களுக்கு துணையாக நிற்கலை. கூடயே ஒரு சனியனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த வாரம் வந்து அந்த டாஸ்க்கு ஒரு நாள் முழுக்க அவங்க ஆடி இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருடைய ஃபுல் டார்கெட் மேனேஜர் தான். அப்படி இருந்தால் விளங்குமா, டாஸ்க் நடக்குமா ஒழுங்கா? இருந்தாலும் அவங்க சிங்கிள் ஹேண்டடாக அந்த வீட்டை டீல் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்ஸை டீல் பண்ணியிருக்காங்க. போய் ஒரு பிரச்சனையும் கேட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீரியட்ஸ்லேயும் ஒரு நாள் முழுக்க தூங்காமல் அந்த டாஸ்க்கு விளையாடிருக்காங்க. இதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? ஆனால் ஒரே நாளில் அந்த மேனேஜர் பதவியை வந்து தூக்கி விட்டுருக்காங்க. அப்போ இது வந்து சரியான விஷயமா? இது யாருக்கு நடந்தாலும் அநியாயம் தானே. திவ்யா கணேஷ் வந்து பார்வதியை விட பாசியாக இருக்கா அப்படின்றதுனால அது வந்து கரெக்டுன்னு ஆயிடாதுல்ல. ஒரே கேள்வி தான் என் மனசுக்குள்ளே ஓடுது. திவ்யா வந்து பாசியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்வதி சரியாயிட மாட்டாளே. பார்வதி ஒரு கேடு கட்ட பொறுக்கி. திவ்யா கணேசன் நீங்கள் பார்வதியோட எப்படி அந்த ஸ்மோக்கிங் ரூம் போனதுனால நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ பார்வதிக்கு வெளியில் அவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்குது, அதை வச்சு பேசலாமா? பார்வதி சரக்கு அடிக்க மாட்டாளா? பார்வதிக்கு வேறு பழக்கமே கிடையாதா? பேசினா நாரி போயிடும், ரொம்ப பர்சனலாக போயிடும். அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை. நான் ஒன்றும் திவ்யாவுக்கு பிஆரும் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒருத்தவங்களை வந்து எனக்கு இந்த ரீசன் மட்டும்தான் வலிக்குது. பார்வதி வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுன்றது வேற. கேம் சூப்பராக ஆடுறாங்க, நேர்மையாக இருக்காங்க, கட்ஸு செம்ம கட்ஸு, பயங்கர போல்டாக வந்து டாஸ்க்கு செம்மையாக விளையாடுறாங்க, புயல் மாதிரி இருக்காங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுன்றது வேற. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங். ஆனால் இங்கே சப்போர்ட் எதை வச்சு வருதுன்னா, திவ்யா பாஸியாக இருக்கா, ரொம்ப ஹெட்வெயிட்டாக இருக்குது, பூமர் ஆண்டியாக இருக்கா, அதுவாக இருக்கா, இதுவாக இருக்கா, அதனால பார்வதி நல்லவர். இத்தனை நாளாக அந்த ஷோவை ரன் பண்ணது பார்வதியா? இத்தனை நாளாக அந்த ஷோவை ரன் பண்ணது பார்வதியா திவாகரா? திவாகர் மேலே சவாரி செஞ்சுட்டு தானே இத்தனை நாளாக பார்வதி இருந்தாங்க. பார்வதி தனியாக ஒன்றும் கலட்டலையே. உடனே பார்வதி தான் இத்தனை நாளாக ஷோவை ரன் பண்ணுது. ப்ரோமோவில் வரணும்னா சண்டை போடணும். சண்டை போட்டது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எல்லாரும் ரொம்ப ஊர் ரொம்ப வளைக்கிறது, பையனை வச்சு கேம் ஆடுறது, அசிங்கமாக பேசுறது, டபுள் மீனிங்காக பேசுறது, இதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களை தான் அவங்க ரசிப்பாங்க. சரி, எதுக்காக நீங்கள் விஜய் அர்ச்சனாவோட நீங்கள் திவ்யாவை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். அவங்களுக்கும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சு. திவ்யா ஸ்மோக் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் ஸ்மோக்கிங் ரூமுக்கு போயிட்டு வராங்க. ஸ்மோக்கிங் ரூமுக்கு சும்மா யாரும் போக மாட்டாங்க. எஸ், ஐ அக்செப்டட். ஸோ அந்த ஒரு குணமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் த வே ஷி ஹேண்டில் த பர்சன் இருக்குல்ல, யார் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான பிஹேவியர், ஆட்டிடியூட் திவ்யா கிட்டேயும் இருக்குது. அர்ச்சனாவுடைய அந்த ஐகானிக் சைகைகள், சைன் லாங்குவேஜு அப்படின்றது, காம் டவுன் அப்படின்றது, இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் எல்லாமே திவ்யா கிட்ட இருக்குது. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் வந்து ஒரு 10 மாயாவுக்கு சமம். சரி, மாயா கோச்சிப்பாங்க பார்வதியை கம்பேர் பண்ணால். இருந்தாலும் சொல்கிறேன், குட்டை குழப்புறது, கொளுத்தி போடுறது, வீணான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சீசன் இந்த 2 பேரை வச்சு தான் போகும்.
திவ்யாவா பார்வதியா, பார்வதியா திவ்யாவா, இப்படி தான் போகும். கடைசியில் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஒன்றே ஒன்று தான், ஷோக்காக டர்ட்டியாக ஒரு கேம் ஆடுறது. எஃப்ஜே கிட்ட போய் பார்வதி சொன்னாங்களா இல்லையா? அப்போ பார்வதி ரியலா? எதுக்காக நீ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் நீ வந்து பேசுகிற, நீ எதுக்கு ஒரு விஷயத்தை இன்னும் ஊதி பெருசாக்குற அப்படின்னு எஃப்ஜே கேட்டானா இல்லையா? பார்வதி அதுக்கு என்ன சொன்னாங்க? அப்போ தானே ஷோ பார்ப்பாங்க, அதானே இந்த நிகழ்ச்சி, அப்போ தானே நம்மளெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்வதி சொன்னாங்களா இல்லையா? அப்போ அது உண்மையா பொய்யா? அது அவங்களோட கேரக்டரா இல்லையா? ஷோக்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அதே ஷோக்காக இன்னொருத்தவங்க ஒன்று பண்ணாங்கன்னா அது ரூடா, ரூத்லெஸ்ஸா, பாசி? அப்போ பார்வதி சரி, திவ்யா பாசி, திவ்யா ரூத்லெஸ், திவ்யா வந்து ரொம்ப அநாகரிகமானவர், ஹெட் வெயிட்டு, பூமரு. பார்வதி யாரு? பார்வதி யாரு? பார்வதி வந்து இந்த கேட்டகரியில் அடங்க மாட்டாங்களா? ரூத்லெஸ், பாசி. முதல்ல பார்வதி வந்து ஒரு பொண்ணா தன்னை வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஆகவும், ஒரு ஃபெமினிஸ்டா பார்வதி? ஒரு ஃபெமினிஸ்ட் பண்ணுற வேலையா இது? இந்த வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் அவங்க பண்ண வேலைகள், உமன் கார்டு யூஸ் பண்ணுறது, இந்த கமருதீன் மேட்ரு ஒன்று போதாதா உங்களுக்கு? ஒன்று போதாதா? நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட, பெண் குழந்தைகள்கிட்ட இதெல்லாம் பேச கற்றுக் கொடுங்களேன். பார்வதி பேசுனதெல்லாம் போட்டு காட்டுங்களேன், பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள்லாம் காட்டுங்களேன். அந்த மாதிரியான அநாகரிகமாக திவ்யா எங்கேயாச்சும் பேசியிருக்காங்களா? பேசியிருந்தால் நம்ம வந்து அது ஒரு கண்டென்ட்டாக எடுக்கலாம். நீங்கள் பார்வதியும் திவ்யாவையும் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் ஒரே ஒரு ரீசனை சொல்கிறாங்க, இத்தனை நாளாக இந்த ஷோவை ரன் பண்ணது பார்வதி தான். எனக்கு அதான் புரியலை. ஒருத்தவங்க சண்டை போட்டு அந்த வீட்டையே வந்து ஒரு கயோஸாக மாற்றி, அசிங்கமாக பேசி, டபுள் மீனிங்கில் பேசி, கேவலமாக இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒருத்தவங்க கேஸ்ட்டை பற்றி பேசுகிறது, இப்படி மட்டமான முறையில் இந்த ஷோ நல்லா இல்லைன்னு பேர் எடுத்தது யாருனால? பார்வதி திவாகர்னால. அந்த பார்வதி இன்னைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. கேவலமான கண்டஸ்டன்ட் யாரை வச்சு சொன்னோம்? மெயினாக இவங்க 2 பேரை வச்சு தானே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சொன்னோம். அதில் ஒருத்தர் நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா எப்படி அது? இந்த வாரம் எப்படி பார்வதி நல்லவளாக மாறினா அடுத்த வாரம் இந்த பார்வை மாறுமா? அதுவும் ஒருத்தங்களாம் சொல்கிறாங்க ஸ்பேஸில், நான் மிரண்டு போயிட்டேன். பார்வதி வந்து பொலிட்டிக்கலி ரைட்டுன்னு நான் சொல்லலை, பார்வதி வந்து நல்லவ யோக்கியமானவன்லாம் நான் பத்தினிலாம் நான் சொல்லலை, அவள் வந்து தேவா கூட இருந்துட்டு போட்டோம் அப்படியே சொல்கிறாங்க. அப்படி கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் இத்தனை நாளாக ஷோவை ரன் பண்ணவா அவள் தான், அதனால் அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கருத்து! அவள் அந்த வார்த்தையை சொல்லி அப்படி கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவள் தான் ஷோவை ரன் பண்ணால் நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? பார்வதி மாதிரி சொல்லி வளர்க்குறீங்களா? போல்டாக இரு, பார்வதி மாதிரி போல்டாக இரு சொல்ல முடியுமா? என்ன எனக்கு ஒன்றுமே புரியல போங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, நான் முடிச்சிடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.